எல்லாருக்கும் வணக்கங்க. செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வித்துக்கள் விற்பனை பண்ணுற வியாபாரிகள் நம்பர் கேட்குறீங்க. நாங்கள் வந்து எண்ணெய் வித்துக்கள் விற்பனை பண்ணுற வியாபாரிகள் நம்பர் மட்டும் கொடுக்குறது இல்லைங்க. என்ன காரணம் பார்க்கலாங்க இந்த பதிவில். இந்த வாட்டி எண்ணெய் உற்பத்திக்காக வாங்கின நல்ல சுத்தமான நாட்டுக்கடலைங்க. அப்படி தான் சொல்லி வாங்கினோம். நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாங்க. இதே மாதிரி தான் ஃபோட்டோ வந்துச்சு. இதை பார்த்தா நாட்டு நிலக்கடலை வந்து ஒரு டன் வாங்கியிருந்தேங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்களா, சூப்பராக இருக்குங்களா, தரமானதாக இருக்குங்களா. இந்த நிலக்கடலை வந்து நான் இப்போ அதாவது இந்த நிலக்கடலை வந்து வெறும் 40% எண்ணெய் வந்துச்சு. சரி 40% எண்ணெய் வருது, எதனாலன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த நிலக்கடலை 4 விதமாக இருக்குதுங்க. இதுக்குள்ளே 4 விதமான பருப்பு இருக்குது. அதனால தான் ஆயில் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குங்க. அதாவதுங்க இந்த நிலக்கடலை ஒரே ராசியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10.5 கிலோ எண்ணெய் வருங்க. அதாவது ஒரு 24 கிலோ ஆட்டினா 10.5 கிலோ எண்ணெய் வரும். நல்ல பர்சன்டேஜ் வருங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 40% தான் வந்துச்சுங்க. எதனால் 4-5% இந்த நிலக்கடலை வந்து குறைஞ்சிச்சுன்னா பாருங்கள், 4 வகையாக பருப்பு இருக்குங்க. நல்லா விளைஞ்ச பருப்பு பாருங்கள். இது வந்து சரியாக விளையாமல் சின்னதாக இருக்கிற பருப்பு. இது வந்து பாருங்கள் பிஞ்சாக இருக்க பருப்பு. இது வந்து பிஞ்சு பருப்புங்க. இது வந்து வேஸ்ட் பருப்புங்க. இது பாருங்க, இது வந்து அவுசல் நாங்கள் சொல்லுவோம், வேஸ்ட் பருப்புங்க. இந்த மாதிரி 4 வகையை கடலப்பருப்பு இருந்தால் எப்படிங்க ஆயிலோட அவுட்புட் வரும்? இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிலக்கடலை விற்பனை பண்ணுற வியாபாரிகள் நம்பர் கொடுக்குறது இல்லைங்க. ஏன்னா நம்ம கொடுத்துட்டு குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து நல்லா தான் கொடுத்தேம்பாங்க, பணம் கொடுத்த சரக்கு அனுப்பலாம்பாங்க, இல்லை இப்போ சரக்கு கொடுத்துட்டு பணம் கொடுக்கலாம்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் தாங்க வியாபாரிகள் நம்பர் கொடுக்குறதில்ல. அதே வந்து நீங்கள் பெட் பாட்டில் வாங்குற நம்பர் கேளுங்க கொடுக்குறேன், எஃப்எஸ்எஸ்ஐக்கார் நம்பர் கேளுங்க கொடுக்குறேன், ஆடிட்டர் நம்பர் கேளுங்க கொடுக்குறேன். அதே மாதிரி லைசன்ஸ் சம்மந்தமாக ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கும் அதிகாரி நம்பர் கொடுக்குறோம். நம்ம வந்து பிரச்சனை இல்லாத விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுக்குறோங்க. ஆனால் பிரச்சனைக்குரிய எண்ணெய் வித்துக்கள் விற்பனை பண்ணுற வியாபாரிகள் நம்பர் கொடுக்குறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாமல் இருக்கும், ஆயில் அவுட்புட் வராது. இதனால தான் வந்து நம்பர் கொடுக்குறது இல்லைங்க. தயவுசெய்து செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிட்ருக்கோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக எடுத்துக்கிறோம். நேரடியாக எடுக்க முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற வியாபாரிகிட்ட சாம்பிள் வாங்கி ஆட்டி பார்த்துட்டு வாங்குகிறோம். இது வெளியூர்லேருந்து வாங்கினால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அதே மாதிரி தாங்க எண்ணெய் அவுட்புட் வராமல் மறுபடியும் மாட்டியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் க்ளீன் பண்ணணும். மறுபடியும் பிரித்து இந்த கடலையை வந்து நம்ம மறுபடியும் ராஜஸ்தான் கடலையோடு போட்டு ஆட்டினா தான் நமக்கு வந்து எண்ணெய் விற்பனை பண்ணுறதுக்கு விலை வந்து கட்டுப்படியாகுங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.